டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. யானைகள் தாக்குறது, மிருகங்கள் தாக்குறது, இனிப்புகள் நடக்கிறது தான். அது கூட நிவாரணம் கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறத முக்கியம். வனத்துறை வந்து நடவடிக்கை நிச்சயமாக எடுக்குது. அதில் இந்த பூச்சி கடிச்சவங்களுக்கு கூட நடவடிக்கைலாம் இப்போ இங்கே தான் வர்றாங்க. நாய்களில் பிடிக்கணும்னா இங்கே தான் வர்றாங்க. பூரா வனத்துறை தான் பார்க்குது. எல்லாம் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடர்களை அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் காரணம் இல்லை. அன்றாட நடக்கிற நிகழ்வுல நம்ம வந்து பெரும்பாலான இதுல வந்து நீங்க உயிரிழப்புங்கிறது வேணாங்கிறது நம்ம உரிமை தான். ஒன்னே ஒன்று சொல்லுங்க, அரசாங்கம் வந்து தினம் வந்து அன்றாட இப்போ ஒரு மோட்டிவ்ல வந்து ஒருத்தர் மர்டர் பண்ணிடுறாங்க. அரசாங்கம் எல்லா குற்றச்சாட்டு சொல்றது பூரா நீங்க பாத்தீங்கன்னா பூராமே அன்றாட நடக்கிற நிகழ்வு தான். ஏதாவது பொதுமக்கள் பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயமா அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறதா என்பது இல்ல காம்பன்சேஷன் கொடுக்குறான். அன்றாட நடவடிக்கை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, நடவடிக்கை எடுக்கிறான். அதான் நடவடிக்கை. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, போலீஸ் போறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? கமிஷனருக்கு வந்து போதை மருந்து நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? இது உலக அளவில் உள்ள பிரச்சனைகளுக்கு அன்றாட நடக்கிற நிகழ்வுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். காம்பன்சேஷன் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்முடைய வனத்துறையின் மூலம் காம்பன்சேஷன் கொடுத்துக்கிட்டு அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நீங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம அவங்க துக்கத்துல பங்கேற்காம நீங்க எடுத்த எடுப்புல இப்படி பேசுறதுனால தான் நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். பணம் கொடுக்காம இருக்குமா? யாருக்காவது பாதிக்கப்பட்ட பணம் மட்டுமே தீர்வு இல்ல சார். இல்ல என்ன செய்ய முடியும்? நீங்க தான் சார் சொன்னது. அதுதான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றேன். எப்படி என்ன மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்குறேன். அரசாங்கம் வந்து கேஸ் போடுது. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விலங்குகள் வராத அளவுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? மின்சார வேலி போடுறான், முகாம்கள் அமைக்கிறான். என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதுக்குள்ள மேற்கொள்ள பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசாங்கம் இருக்கும். நிச்சயமாக இருக்கு இந்த அரசாங்கம். பொதுமக்கள் பாதுகாப்பான அரசாங்கம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.